கீவ் நரகமா மாறி இருக்கு. 15 நிமிஷத்துல 20 மிசைல் உக்ரைனோட கேபிட்டலான கீவ் மேல தாக்குதல் பண்ணியிருக்காங்க. சைமல்டேனியஸா 3 விதமான பெலிஸ்டிக் மிசைலையும் அட் அ டைம்ல கீவ் மேல பிரயோகம் பண்ணியிருக்காங்க ரஷ்யா. கீவ்னாலுமே கீவை சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகள், அதுவும் கீவ்ல மிக முக்கியமா ப்ரோவேரி அப்படின்ற பகுதி இருக்கு. இந்த டெனிப்பர் ரிவருக்கு பக்கத்துல இந்தாப்புல இருக்கு. இந்த ப்ரோவேரியில வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான தாக்குதல் நடந்திருக்கு. அங்க ஒரு வேர் ஹவுஸ் இருந்திருக்கு. அந்த வேர் ஹவுஸ் மேல வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. க்ரூஸ் மிசைலை பயன்படுத்தி மிக பெரும் தீ விபத்து நடந்திருக்கு. அப்படிங்கிறது போல 40 KH-101 க்ரூஸ் மிசைல்ஸ், பெலிஸ்டிக் மிசைல் வேற, 40க்கும் மேற்பட்ட க்ரூஸ் மிசைல்ஸை வந்து பாத்தீங்கன்னா சுமி ஓப்லாஸ்ட்ல அடுத்த 90 நிமிஷங்கள்ல தாக்குதல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. லான்ச்சஸ் கன்ஃபார்ம் அப்படிங்கிறது போல பல சோர்சஸ் வந்து பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இஸ்ரேல் ஸ்டைல்ல ஸ்ட்ரைக் நடக்குதா அப்படிங்கிற அச்சங்கள் வந்திருக்கு. ரஷ்யா உக்ரைன் 2022ல இருந்து இப்ப வரைக்கும் இது போல ஒரு ஸ்ட்ரைக் இல்ல. ஏன் திடீர்னு ரஷ்யா இது போல அட்டாக் பண்றாங்க? எப்ப ரஷ்யாக்குள்ள சிவிலியன் பகுதிகளில் கை வைக்கிறாங்களோ ரஷ்யா அதுக்கு ஏற்ப உக்ரைன்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதிகள் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கிறாங்க. அதுக்கு இத்தனை வருஷமா வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட வான் பாதுகாப்பை தொடர்ச்சி எறிஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு இத்தனை வருஷம் ஆயிருந்திருக்கு. ஃபுல்லா கிளீன் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ ருத்ர தாண்டவம் ஆடிட்டு இருக்காங்க. கெலிபர் க்ரூஸ் மிசைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கருங்கடல்ல இருந்து ஏவப்படுகிறது. பலமுனை தாக்குதல் உக்ரைனோட வட மேற்கு, வட கிழக்கு, உக்ரைனுக்கு வடகிழக்கு, ரஷ்யாவுக்கு மேற்குன்னு வரும். உக்ரைனோட வட கிழக்கு, கிழக்கு, தெற்கு, தென் கிழக்குன்னு சொல்லிட்டு பல பகுதிகளில் இருந்தும் மிசைல் தாக்குதல், பல முனை தாக்குதலுக்கு உட்பட்டிருக்கு உக்ரைன். இது போக 6 Tu-95MS ஏர்கிராப்ட் ரக விமானங்கள் டேக் ஆஃப் ஆயிருக்கு ஒலினியால இருந்து, ஒலினியா ஏர்ஃபீல்ட்ல இருந்து. அதிகமான தாக்குதல் உக்ரைன்ல நடந்துட்டு இருக்கு. உக்கிரமான தாக்குதல் உக்ரைன்ல இப்ப நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா அதிகமான ட்ரோன்கள் உக்ரைன் ரஷ்யாக்குள்ள ஏவுறாங்க. அதுல பெருமளவுல தடுத்து நிறுத்தினாலும் வேற ஹவுசஸ் பாதிப்படையுது ரஷ்யா. இப்ப ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா வின்டர் இஸ் நியர் இல்லையா, வின்டர் வரப்போகுது இல்லையா. சோ அதுக்கு முன்னாடி எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பல பகுதியில அடிச்சிருக்காங்க. கீவ்லாம் பிளாக் அவுட் அப்படிங்கிற சொல்றாங்க. அதாவது கரண்ட் இல்லாம மக்கள் அவதிப்படுறாங்க. ஆல்ரெடி பெட்ரோல் இல்ல, தண்ணி, இப்ப கரண்ட். வரக்கூடிய வின்டர் ரொம்ப நரகமா இருக்கும். உக்ரைனோட மக்கள் எப்படி இதுல இருந்து தப்பிக்க போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். உக்ரைனோட கிழக்கு டினிப்பர் ரிவரோட கிழக்கு பகுதி அப்படிங்கிறது உக்ரைனோடது கம்ப்ளீட்டா கட் ஆஃப் ஆக போகுது. மனிதர்கள் வாழ தகுதியற்ற பூமியா வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு பகுதி மாறிடுமா அப்படின்ற அச்சங்கள். இந்த அளவுக்கு கொடூரமா போர், வார் ஆஃப் அட்ரிஷனல் வார்ஃபேர்ல எஸ்கலேஷன் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்துல கூட ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. ரஷ்யா அப்புறம் உக்ரைன் இந்த இரு நாடுகளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ரஷ்யா கிட்ட அணு ஆயுதம் இருக்கு, உக்ரைன் கிட்ட டர்டி பாம் இருக்கு. மாறி மாறி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்கன்னா பிரச்சனையாகும். ஸோ அது போல எதுவும் இல்லாம பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது வந்து பண்ணா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய தீவிரத்தன்மையில கூட பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கறத பண்ணியிருக்காங்க. இருதரப்புலையும் போர் கைதிகளை வந்து பாத்தீங்கன்னா மாறி இருக்கு. ஸோ 103க்கு 103 அப்படிங்கிறது போல இருதரப்புலையும் ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. உக்ரைனை பொறுத்த வரைக்கும் ஆல் ஃபார் ஆல் அப்படிங்கிறது போல கேட்பாங்க. ஏன்னா உக்ரைனோட ராணுவ வீரர்கள் அதிகப்படியா ரஷ்யர்கள் கிட்ட சரணடைஞ்சிருக்காங்க, ரஷ்யர்கள் கிட்ட இருக்காங்க போர் கைதிகளா. ஆனா ரஷ்யாவோட வீரர்கள் கொஞ்சம் கம்மியா தான் உக்ரைன் கிட்ட இருக்காங்க. ஆல் ஃபார் ஆல் அப்படிங்கிறது போல உக்ரைன் கேட்கிறாங்க, ரஷ்யா நோ அப்படிங்கிறது போல ஒருத்தருக்கு ஒருத்தரே அப்படிங்கிறது போல ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எது எப்படி இப்ப 103 பேத்துக்கு 103 பேர் அப்படிங்கிறது போல ரிலீஸ் ஆயிட்டு இருக்காங்க. இதுல என்ன ஒரு விஷயம்னா இந்த போர்க்கதைகள் அப்படிங்கறத நம்ம சேனல்ல பாத்துட்டு இருக்கோம். இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது, என்ன மாதிரியான வீரர்களோட வீர தீர சாகசங்கள், இது போல பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். இப்ப அந்த வகையில பிரிசன் பிரேக் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரஷ்யா உக்ரைன்ல வந்து பண்ண நடந்திருக்கு. என்னன்னா ரஷ்யாவோட வீரர்களை வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட வீரர்கள் சிறை பிடிச்சிருப்பாங்க இல்லையா. அப்படி சிறை பிடிச்ச 2 நபர்கள் ரஷ்யா வீரர்கள் வந்து பாத்தீங்கன்னா டர்க்கியுல பிரிசன்ல வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்கிறாங்க. இப்ப அப்படி இருக்கும்போது கரெக்டா டைம் பார்த்து ஒரு உக்ரைனோட வீரர் காவலுக்குன்னு போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த நம்பரை கொன்னுட்டு 2 ரஷ்ய வீரர்கள் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகள்ல இருந்து, அது சிறையில இருந்து வந்து பண்ண தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க.
அது ரெகுலரா சிறையில வைக்கிற மாதிரிலாம் வச்சிருக்க மாட்டாங்க. இது போல வீரர்களை வந்து பண்ண தனியா வச்சிருப்பாங்க. ஸோ அங்கிருந்து வந்து பண்ண தப்பிச்சுட்டாங்க. 2 பேரும் வந்து பண்ண தப்பிச்சு ஓடிட்டு இருக்கிறாங்க. ஓடும்போது அங்க இருக்கக்கூடிய ஆயுதங்கள், அப்புறம் காரு, இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கெட்ச் போட்டு பிளான் பண்ணி ஓடி இருக்கிறாங்க. இப்ப இவங்க வந்து ரஷ்யா சைட்ல ரிசீவ் ஆயிட்டாங்கன்னா என்ன கதை அப்படிங்கறது வந்து பார்த்தா சொல்லும் போது அப்படியே கூஸ் பம் ஸ்டோரியா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஆனா இப்போ உக்ரைனோட கர்கிவ் முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா தேடுதல் வேட்டையில இறங்கியிருக்காங்க. இதுல என்னன்னா கர்கிவ் ஃப்ரண்ட் லைனு கொஞ்சம் தள்ளி தான், ஒரு 50-60 கிலோமீட்டருக்கு மேல தள்ளி தான், சாரி 150 கிலோமீட்டருக்கு மேல தள்ளி தான் புடிச்சு வச்சிருப்பாங்க. இவங்களை இந்த பகுதியில இருந்து வந்து பண்ணா வேற இடத்துக்கு கொண்டு போவாங்க. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் அலட்சியம், ஆள் பற்றாக்குறை, வீரர்கள் சண்டை பிடிக்கிறதுக்கே இருக்குன்றதுனால இது போல ரஷ்ய வீரர்களை வந்து பண்ணா பிடிச்சு வச்சிருக்கக்கூடிய பகுதிகளை காவலுக்கு அப்படின்னு போடக்கூடிய எண்ணிக்கை ரொம்ப கம்மியா இருக்கு. அவங்களுக்கு உணவு வழங்குறதுல இருந்து எல்லாமே கம்மியா தான் இருக்கு அப்படிங்கறது போல செய்திகள் அதுல போல அடிப்படுது. அது வந்து ப்ரொபகண்டா அப்படிங்கிறது போல இருந்துரும். அதை நம்ம உறுதிப்படுத்தப்பட்டா முடியாது. போர்க்காலம் இது போல பேசிக்கிறாங்கன்னு வேணா சொல்லிக்கலாமே தவிர உறுதியான செய்தியானா நம்ம உக்ரைன்ல போய் நின்று ரஷ்ய வீரர்களை பேட்டி எடுத்தாதான் தெரியும் எப்படி இப்ப அவங்களை மெயின்டைன் பண்றாங்க. ஏன்னா பிரிசன் எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க இல்லையா, அவங்க வந்து ரஷ்யாக்குள்ள போனதுக்கு அப்புறம் என்ன சொன்னாலும் அது நம்பகத்தன்மை கேள்விக்குரியதுதான். அதே போல உக்ரைனுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் உக்ரைனோட வீரர்கள் என்ன சொன்னாலும் கேள்விக்குறிதான். உக்ரைனுக்குள்ளேயே இருக்கும்போது ரஷ்ய வீரர்கள் என்ன சொல்றாங்க, என்ன நடக்குதுன்றது வீடியோ பார்த்தா தான் உண்டு இல்லையா. ஆனா இப்போ இது போல ஆள் பற்றாக்குறை இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. இப்ப இந்த 2 நபர்கள் வந்து பார்த்தா தப்பிச்சு ஓடி இருக்கிறாங்க. அது ராணுவ உடையில இல்ல, சிவிலியன் உடைக்கு மாறிட்டாங்க. கர்கிவ் முழுவதும் தேடுதல் வேட்டை இமேஜ்லோட இருக்கு. இந்த 2 நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா தேடிக்கிட்டு இருக்காங்க, வலை விரிச்சு தேடிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. நதிக்கு பாதி ஓடி இருப்பாங்க. இதுல என்னன்னா ரஷ்ய வீரர்கள் கிட்ட அவங்களுக்கு தெரியும் எப்படி போகணும், எது சேஃப் பாயிண்ட், எந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறது ரஷ்ய வீரர்களுக்கு தெரியும். ஆனா நார்மலா இது போல யுத்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சேஃப் ஜோன் இது போல சிறை பிடிச்சிட்டாங்கன்னா நீங்க இந்த பாயிண்ட்டுக்கு வந்துடணும், வந்துட்டா இந்த ஏரியால இந்த பாயிண்ட் இருக்கு, வந்துட்டீங்கன்னா அங்க வந்து நம்ம அலுவலகங்களையா கூட்டிட்டு வந்துருவாங்க அப்படிங்கிறது போலாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தனியா பிரத்யேகமா அதுக்கான டீட்டெயில்ஸ் இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கும். அவங்க ரிமெம்பர் பண்ணியிருப்பாங்க எப்படி போகணும், எப்படி கான்டாக்ட் பண்ணணும், எந்த மாதிரி பண்ணணும்னு. ஏன்னா சும்மா ஓடினாங்க அப்படின்னா ரஷ்ய வீரர்களே இவங்க உக்ரைனோட வீரர்கள் நினைச்சு சுட்டுருவாங்க இல்லையா. அது போல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இப்ப இந்த 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா தப்பிச்சு ஓடிட்டாங்க. இந்த 2 பேர்த்த எப்படி, யாரு, எங்க, என்ன அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இவங்களோட முயற்சி வெற்றி அடைஞ்சது அப்படின்னா வரலாறுல வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமா வந்து பண்ண எழுதப்படும். ஏன்னா இந்த வேர்ல்டு வார் 1ல இது போல நிறைய பிரிசன் பிரேக் ஜெர்மனி கிட்ட இருந்து 60 பேர்த்துக்கு மேல வந்து பண்ண திட்டம் போட்டு ஒரு கேம்ப்ல இருந்து தப்பிச்சு ஓடுவாங்க. இதெல்லாம் நிறைய கதை. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேர்ல்டு வார் பார்க்கும்போது இது போல சின்ன சின்ன விஷயங்கள் துணுக்கா சொல்லியிருப்பேன். பட் அதுல எப்படி தப்பிச்சாங்க, என்ன மாதிரி பண்ணாங்க, இதெல்லாம் படமே இருக்கு. நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கூஸ் பம்ஸா இருக்கும். நிறைய விஷயங்கள் இருக்கு. போர் நடக்குது அப்படின்னா வீர தீர சாகசங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா களத்துல துப்பாக்கி வச்சு சண்டை பிடிக்கிறது மட்டும் கிடையாது. பின்புறத்துல பல நபர்கள் பல வகையில அவங்களோட அறிவு திறன், புத்திசாலித்தனம், ரெண்டாவது அவங்களோட திறமை, இதெல்லாம் ஆயுதம் இல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் செய்வாங்க. அப்படி செஞ்சா மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இது போல செய்ய முடியும். அதுல வந்து பாத்தீங்கன்னா இது போல ஒரு விஷயம் இருக்கு. இது எப்படி சக்சஸ் ஆகுதா என்ன அப்படிங்கறத வெயிட் பண்ணிப்பாங்க. இது ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில இருக்கக்கூடிய விஷயம். அடுத்து அப்படியே நம்ம மிடில் ஈஸ்டுக்கு வந்தோம் அப்படின்னா ட்ரம்ப் அவர்களோட போஸ்ட். ஸோ ட்ரம்ப் அவர்கள் வந்து பண்ணா ஈரானுக்கு வந்து பாத்தீங்கன்னா யாருமே இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததே கிடையாது டீல் பண்றதுக்கு. ட்ராஜடிங்க இதெல்லாம். ஆனா ஒருத்தர் கூட அந்த டீல் எடுத்துக்கிறதுக்கே ஃபெயிலியரா இருக்காங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக் ஆபரேஷன்ல இறங்கியிருக்கான். அப்படியே போட்டு நசுக்கி புழிஞ்சு அப்படியே கிரஷிங் எக்கனாமியை போட்டு அப்படியே மிக்சியில போட்டு அடிச்சானுவான். இது மட்டும் நம்ம விட்டு கிரஷிங் எக்கனாமிக் ஆபரேஷன் வந்து பாத்தீங்கன்னா நொறுக்கி ஒட்டைக்கக்கூடிய ஆபரேஷன்ல இறங்கியிருக்கேன். எக்கனாமிக் வார்ஃபேரை தொடுக்க போறோம், ஐசோலேட் பண்ண போறோம். அவங்க எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நாங்க எக்கனாமிக் ஆபரேஷன் பண்ண போறோம். அப்படியாங்க மிலிட்டரி ஆபரேஷனே செயல்படலன்னு சொல்றாங்க தலைவரே. இதுல எக்கனாமிக்கா நீங்க கூட அடிக்க உத்தரவிட்டுறீங்கன்னு சொல்லி எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஏர் ஷோ கூட இல்லைங்களா அப்படிங்கறது போல அனலிஸ்ட் கிட்ட இருக்கு. அப்ப அது வேஸ்ட் தானுங்களா, அட்டாக் பண்றது வேஸ்டா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஏன் அப்படின்னா
ஒன்ஸ் இந்த கருங்கடல் அப்படிங்கும்போது இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படிங்கிறது வர்த்தகம் எக்கனாமிக் அப்படிங்கும்போது ஆல்ரெடி ஈரானுங்கிறது சாங்ஷன்லயே இருந்த ஒரு நாடு. இது எப்படி என்ன மாதிரியான விஷயம் தெரியல. அது அந்த இடம் ஃபுல்லாவே முடக்கப்படுது. ஏன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் ஓபன் பண்ணல. அதே போல நீங்க கருங்கடல்ல பாத்தீங்க அப்படின்னா 2 கப்பல்கள், உக்ரைனோட கப்பல்கள் கருங்கடல்ல வந்து உக்ரைனோட போர்ட்டுக்கு போலாம், உக்ரைனோடது கிடையாது, உக்ரைனுக்கு போலாம் அப்படிங்கிறதுல 2 கப்பல், சரக்கு கப்பல் வந்திருக்கு. ஜிரான் ட்ரோன்கள் எங்கப்பா இந்த பக்கம் அப்படிங்கிறது போல ஹலோ அப்படிங்கிறது போல போய் கேட்டு வந்திருக்கு. ஸோ அதனால 2 கப்பல் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு வெடிக்க வச்சிருக்காங்க ரஷ்யன். ஸோ கருங்கடல்ல வர்த்தக முடக்கம், அதாவது ரஷ்யா உக்ரைனோட கப்பல், உக்ரைனுக்கு போகக்கூடிய கப்பல்கள் மேல தாக்குதல் பண்றாங்க. போர்ட் ஆஃப் பிரமனாஸ்க்ல நடந்திருக்கு. அதே போல உக்ரைனும் வந்து பண்ணா ரஷ்யா மேல அட்டாக் பண்ணாங்க. ஸோ அதனால கருங்கடல் அப்படிங்கிறது வர்த்தகம் பாதிப்படைய ஆரம்பிச்சது. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் அட் த செங்கடல் எல்லாமே முடக்க செப்டம்பர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அச்சங்களை ஏற்படுத்துது. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை, அடுத்தது மிடில் ஈஸ்ட், இந்த பிரச்சனையெல்லாம் எஸ்கலேட் ஆகுது அப்படிங்கும்போது கண்டிப்பா அது உலகம் இந்த பிரச்சனையில பாதிப்படையும் அப்படிங்கிற மாற்றுக்கிறதுல. ஸோ உலக தலைவர்கள் அமைதியா பேசி ஒரு முடிவுக்கு வருவாங்க, ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த பையனா முடிச்சுக்கலாம். ஓரளவுக்கான தகவல் இந்த பையில பார்த்துருப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கையில் அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், பை.